அவரது வாகனம் மீண்டும் நெருங்கி இருக்கிறது. தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு பேருந்து வாயிலாகவே திரும்பி வருகிறார். முக்கியமாக சிஎன்ஜி மூலமாக இயங்கக்கூடிய 164 பேருந்துகளும் டீசலின் மூலமாக இயங்கக்கூடிய 134 பேருந்துகளும் இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இன்று முதல் பயன்படும் என போக்குவரத்துறை அமைச்சர் இந்த நிகழ்வில் தெரிவித்திருக்கிறார். இன்றே அந்த பேருந்துகள் சம்பந்தப்பட்ட மண்டலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அதை கொண்டு வரப்பட இருக்கிறது. தற்போது அந்த வாகனம் தலைமைச் செயலகத்தை நெருங்கி இருக்கிறது. முதலமைச்சரும் நடத்துனர் ஓட்டுநர் ஆகியோருடன் உரையாடி இருக்கிறார். பேருந்தில் இருக்கக்கூடிய வசதிகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். சில அறிவுரைகளையும் வழங்கியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 20 நிமிடம் முதலமைச்சர் பேருந்துல பயணம் செய்து தற்போது தலைமைச் செயலகத்திற்கு அருகாமையில வந்தடைந்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னை தலைமை செயலகத்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு முதலமைச்சர் விஜய் அரசு பேருந்துல அவருடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலகம் டு கலங்கரை விளக்கம் வரை பேருந்துல முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில அவர் பேருந்தின் முன் இருக்கையில உட்கார்ந்து அவருடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் அமைச்சரும் இந்த பயணத்தில் இருக்கிறார். மேலும் சாலையோரங்களில் திரண்டிருக்கும் பொதுமக்களுக்கு கையசைத்தவாறு அவருடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். மக்களோடு நேரடியா இணைந்து அவர்களோட அன்றாட பயண அனுபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கமாகவே இதை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவரோட செல்போன்ல வீடியோ எடுத்தபடி அவர் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகளிடம் இது குறித்தான மேலும் விஷயங்களை பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா அவர் அரசு பேருந்துல பயணம் மேற்கொண்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. தலைமை செயலகம் டு கலங்கரை விளக்கம் வரை முதலமைச்சர் விஜய் பேருந்தில் பயணம் மேற்கொண்டு வருகிறார். 127 கோடி ரூபாய் மதிப்புடைய 300 புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்த பிறகு முதலமைச்சர் விஜய் பயணம் மேற்கொண்டு வருவதை நம்மளால பார்க்க முடியுது. தற்போது நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ்,